அப்பனே முருகா, இனியாவது என் பிள்ளைங்க சண்டை சச்சரவு இல்லாம நல்லா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியா வாழணும். என் மவ மாலினி மட்டும்தான் எப்பவும் அவ புருஷன் கூட மல்லிக்கு நிக்கிறா. அவ வாயை கொஞ்சம் குறைச்சி குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு உமர்கிட்ட வேண்டதுக்காக வந்தேன். என் குடும்பம் நல்லா இருந்தா எனக்கு அது போதும். அதை விட்டா எனக்கு வேற என்ன கவலை இருக்கு? ஏமா வேண்டுனதெல்லாம் போதும், ஒரே அடியா தான் வேண்டிக்கிற. என்ன பலமான வேண்டுதலோ? ஏட்டி என்ன கோவமா வந்து நிக்கிறத பார்த்தா மறுபடியும் மாப்பிள்ளை கிட்ட சண்டை கிட்ட போட்டுட்டியா? நான் வந்தாலே சண்டை போடுறதுன்னு தான் அர்த்தமா? ஏமா இப்படி இருக்கே? வீட்டுக்கு போனேன், நீ கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். ஒரே அடியா கும்பிட்டுக்கிட்டே இருக்கியே மணிக்கணக்கா, நானும் எம்பிட்டு நேரம் நிக்கிறது? அம்பிட்டு தானா? ஏ ஐயா, என் பேர வந்திருக்கானே. ஏ தங்கம், எப்படியா இருக்க? ஏ ஐயா, இங்க வா. ஆச்சி, காடுல போணும், உண்டு போணும், வாங்க ஆச்சி. ஏ ஐயா, கார்ல டிரு போணுமா? போவும் போவும். தாத்தாக்கு வேற என்ன வேலை? வீட்டுக்கு போயிட்டு கார் எடுத்துட்டு உன்னை கூட்டிட்டு ஊர் சுத்துறதுன்னு வேலை. ஏ ஐயா, எப்படி இருக்க? அப்பா எப்படி இருக்காங்க? அப்பா அப்பா, உனக்கு என்னடி ஆச்சு? கோவமாவே இருக்க? ஏடி, மாப்பிள்ளைக்கு உனக்கும் எதுவும் பிரச்சனையா? ஏமா எல்லாத்தையும் இங்க நின்னேதான் பேசணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு வா, அங்க போய் சொல்லிக்கிறேன். இல்லடி, நீ கோவமா இருக்கிறத பார்த்தா மனசுக்கு என்னமோ போல இருக்கு. ஏதோ பிரச்சனைனா தானே இப்படி படக்குன்னு வருவே, அதான். ஏமா என்ன கண்டாலே உனக்கு பிரச்சனையா தான் இருக்குமா? வாமா வீட்டுக்கு போவோம். சரி சரி வா. கார்த்திகை என் மேல கோவப்படாத. நான் என்ன செய்யட்டும்? எங்க அம்மா எல்லா பக்கமும் கடன் வாங்கி வச்சிருக்கு. நீ வாங்கின கடன் எல்லாம் கொடுத்ததான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப லாஸ்டா 2 லட்சம் ரூபாய் கேக்குது. ப்ளீஸ் கார்த்திக். என்ன சில்பா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? உங்க அம்மா கேக்குறப்பெல்லாம் காசு கொடுத்துக்கிட்டே இருந்தா அவங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. பணம் என்ன மரத்திரியா காய்க்குது? எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் நான் கணக்கு சொல்ல வேண்டாமா? நான் என்ன செய்யட்டும் கார்த்திக்? நான் எவ்வளவோ சொல்லிதான் பாக்குறேன், ஆனா அவங்க எதையுமே கேட்க மாட்டேங்காங்க. நீ அவங்கிட்ட பணம் வாங்க முடியலனா, நீ ராஜ கல்யாணம் பண்ணியிருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்றாங்க. இல்லனா நீ வேலைக்கு போ. எனக்கு என்ன பையனா இருக்கான்? ஒரு பொண்ணு தானே, ஒண்ணு விட்டா யாரு பணம் கொடுப்பான்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்லட்டும்? இங்க பாரு சில்பா, இதுதான் கடைசி. உனக்காக தான் நான் இதை பண்றேன். நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்னெல்லாமோ பண்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம குழந்தைக்காக நாம சேவிங்ஸ் வைக்கணும். எல்லா பணத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நாம என்ன நடுத்தரில் நிக்க முடியும்? சாரிடா, நான் என்ன செய்யட்டும்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்கு. அவங்க கேக்குறப்பெல்லாம் கொடுக்கறதே தவிர எனக்கு வேற வழியும் தெரியல. உன்ன மாதிரி என்னால ஹாஸா பேச முடியல. என்ன மன்னிச்சிடுடா. நான் வேணும்னா அடுத்த சீரியல்ல உனக்கு மாலினிக்கு பதிலா நான் நடிக்கவா? அதெல்லாம் ஒரு மண்ணும் வேண்டாம். நீ தான் நடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டல. எனக்கு என் குழந்தைய நீ பாத்துக்கிட்டாலே போதும். உனக்காக நான் இதை செய்யறேன். இல்லடா, எப்படியும் மாலினிக்கு நீ பணம் கொடுப்பல, எனக்குனா நீ அதை கொடுக்க வேண்டாம்ல, அதான் சொன்னேன். ஓப்பனா சொல்ல போனா நீ அந்த கமல் கூட நடிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. போதுமா? என்னடா இப்படி பேசுற? நீ இதே ஃபீல்ட்ல தானே இருக்கிற. நீ இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசலாமா? சில்பா, நான் ஓப்பனா சொல்ல போனா நீ நடிக்கும்போது எனக்கு அந்த வித்தியாசம் தெரியல. ஆனா இப்ப நீ என்னோட மனைவி. உன்னை யாராவது தொட்டு தொட்டு பேசினா எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அதுலயும் அவன் உன்கிட்ட வந்து வந்து உட்காந்து உன் கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் பொறுத்துக்கணும். எனக்கு இதெல்லாம் தேவையா? இங்க பாரு, நீ ஒன்னும் நடிக்க வேண்டாம். உங்க அம்மாக்கு பணம் தானே, நான் கொடுக்கறேன். போதுமா? சரிடா. சரி சரி, போய் வேலையை பாரு. நான் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். சரிடா. இங்க பாரு, இப்போதைக்கு அம்மாக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அவங்க தெரிஞ்சா இன்னும் கோவப்படுவாங்க. நானே மெதுவா சொல்லிக்கிறேன், சரியா? சரி கார்த்திக். ஏண்டா இந்த பொம்பளை இப்படி இருக்குதோ? எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு பிடுங்கி திங்குது. இவளை கெட்டுனது போதும், நான் படுற பாடும் போதும். ஐயா சாமி, பொண்ணை பாத்துக்கலாம், மாமியாளுக்கும் வாரி வழங்கணும்னா எப்படி? அதுக்கும் ஒரு வரமுற வேண்டாமா? நீ பேசாம ராஜா விட்டு கண்ணு ஊட்டியாட்டும் இங்க வந்து உட்கார்ந்திருக்க. சுப்புலட்சுமி படியம்மாவோட என்னலாம் சொல்றாங்க தெரியுமா? உங்க அம்மா மாவு அடைக்கிறது வேணும்னா மாவே அடைக்க மாட்டான். வீட்டுல சோறு பொங்க சொன்னா தெரியாதுங்கிறா, குழம்பு வச்சு சொன்னா தெரியாதுங்கிறா. சரி மாவாவது அடைக்கிறாங்க, அடைக்காம எங்க போனான்னு கட்டிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? இல்ல செத்து நேரம் இருக்க விட மாட்டாள. நானே கை காலெல்லாம் வலிக்கின்ட்டு இப்பதான் வந்து உட்காந்துருக்கேன். மாவர அத அற இத அரன்னு
இலே அவளை சப்பாத்தியை போட சொல்லு. பேசாம போயிடு. எம்புட்டு வேலை பார்க்க தெரியுமா சுப்புலட்சி படிமா? ஃபுல்லா தூத்து இருக்கு. ஒரே மரத்துல இருந்து செடியாவா கொப்பா தூசியா விழுந்து கிடந்தது பூரா தூத்து இருக்கு. அப்புறம் வீட்டை தொடச்சிருக்கு. அப்புறம் தோடு பொங்கி வட்ட குழம்பு வச்சு அவியல் வச்சு பச்சடி வச்சு எல்லாம் பண்ணிருக்கு. நீ நல்லா ஜம்முன்னு போய் துணியை மட்டும் காய போட்டுட்டு வந்திருக்க. துணியை நீ நட்டு வைக்கிற? வாஷிங் மிஷின் தானே துவைக்குது. சரியான ஆளுதான். ஒரு மாவடைக்கு கூட அரைச்சு வைக்க மாட்டியோ? காலையில இட்லி தோசை இல்லைன்னா தாத்தா சாப்பிடாது தெரியுமா? தாத்தாக்கு சப்பாத்தி எல்லாம் பிடிக்காது. ஆமால அவளுக்கு அவ பிள்ளையில வக்காலத்து வாங்குதோ இல்லையோ, நான் பெத்த மவன், நீ நல்லா வக்காலத்து வாங்குவேன். இல்லை ஏமல இப்படி இருக்க? என்னைக்காவது ஒரு நாள் அம்மாக்கு ஏண்டுக்கிட்டு பேசுறியால? நானும் பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீ ஏதாவது வேலை செஞ்சாதானே உனக்கு ஏண்டுகிட்டு பேச முடியும். நீ எப்ப பார்த்தாலும் நல்ல ஜம்முன்னு உட்காந்து டிவில நாகினி சீரியல், அப்புறம் பரம்பரை சீரியல், அப்புறம் என்னது மல்லிகா சீரியல், ஒரு சீரியல் விடாம பார்த்துக்கிட்டே இருக்க. 4 புறம் சீரியல் போட்டுக்கிட்டே தான் இருப்பான். அதுக்காக விடிய விடிய பார்த்துக்கிட்டே படுக்க முடியும்? அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்க, எனக்குன்னு வந்து பிறந்திருக்க பாரு. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஏண்டுக்கிட்டு பேசுவானா? ஏ அப்பா, நான் பிறந்த இடத்துலயும் நிம்மதி இல்லை, நான் கட்டிக்கிட்டு வந்த இடத்துலயும் நிம்மதி இல்லை. எல்லாரும் கூடயும் சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சாதானே நிம்மதி இருக்கும். நீ வேலை ஆச்சி கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே மாலினி எத்த வந்திருக்கா கூட தெரியுமா? தம்பி வட வந்திருக்கான். அதனால வேலை நிறைய தான் இருக்கும். எந்திரிச்சு வா, எல்லாருக்கும் காப்பியை போட்டு கொடுத்துட்டு மாவடை அரைக்கிறேன்ல, அரைக்கிறேன். ஒரே மாவா அரைச்சி வைக்கிறேன். 4 நாளைக்கு நல்ல புளிச்ச மாவை ஊற்றி உங்க எல்லாருக்கும் தோசையை ஊத்துனாதான் சரியா வருவியே. ஏமா அப்படி இருக்க? சாயங்காலம் அப்பா உன்னை படத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நீ அதுக்குள்ளேயே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவியா? என்னல சொல்லுத? அப்பா ஃபோன் பண்ணிச்சா? இல்லை அதை முதல்ல சொல்ல வேண்டாமா? மாவு தானே, இப்போ போய் அரைச்சி வச்சுட்டு வரேன், சரியா? சரி சரி, சீக்கிரம் அடிச்சு வச்சுட்டு கிளம்பு. சரியில்ல. அப்போ எப்படியோ இவளை ஏமாத்தி விரட்டி முடிக்காச்சு. அப்பா வந்த உடனே படத்துக்கு போகணும் போல. அப்ப என்ன சொல்லி சமாளிக்கலாம்? அப்பா வரட்டும். ஒரே கூட்டம், டிராபிக்கா இருக்கு, போக முடியாது. தியேட்டர்ல ஹவுஸ் ஃபுல் போட்டுட்டான்னு சொல்லிடணும். இல்ல ஒரே பொய்யா சொல்லிட்டு திருவியல. எப்ப பார்த்தாலும் உனக்கு பொய் சொல்றதா வேலையா இருக்குன்னு. அப்பதானே எங்க அம்மா போய் வேலை செய்யும். அதான் சொன்னேன். இப்ப என்ன உனக்கு? நீ என்ன குடஞ்சு போயிடுவியா? சும்மா எடு, எதையாவது சொல்லிக்கிட்டே எடுக்காத. அத ஒண்ணு நான் சொல்லல. இல்ல என் நோட்டை கிழிச்சிட்டு நேத்திக்கு இல்லன்னு எங்க அம்மா கிட்ட போய் சொன்னல, அததான் சொன்னேன். நான் என்ன வேணும்னா கிழிச்சேன்? என்ன எழுதிருக்கான்னு பாப்போம்னு வாங்கினேன். நீ கொடுத்துருக்க வேண்டியதானே? நீ ஏன் பதிலுக்கு பிடிச்சி இழுக்கிற? அப்போ எழுதினா கிளியதான் செய்யும். இல்ல ஊட்ட போய் நாடானா எப்ப பார்த்தாலும் என்னையே கூட சொல்லுவியோல. ஏன் நோட்டு உனக்கு எதுக்குல? உனக்கு தான் ஒன்றும் தெரியாத. இது தேவையா? எனக்கு ஒண்ணும் தெரியாது, இவளுக்கு எல்லாம் தெரியும். பேசாம போடியா என்னமா வருது? சரியான ஆளு. உனக்கு போய் வடிவுன்னு பேர் வச்சிருக்காங்க பாரு, அவங்கள சொல்லணும். ஆச்சி பேட கெடுக்கிறதுக்குனே வந்திருக்க. இல்ல பேசாம இருந்துரு, எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்கோ. கோவம் வந்தா போய் கோழி பிள்ளை கை வை போ. இருல அப்புறமா பேசிக்கிறேன். பேசு பேசு, இப்ப கிளம்பு. எங்க இருந்துதான் எனக்குன்னு வருவாளோ தெரியல. இவள அக்கா நிச்சனா எல்லாரும் சிரிப்பாங்க. எப்ப பார்த்தாலும் என்கிட்டே மல்லுக்கு நிக்கிறதா இவளுக்கு வேலையா போச்சு. ஆச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு போப்பா. மாலினி சித்தி வந்திருக்கானா, தம்பி வந்திருக்கானான்னு தெரியுமா? உங்க அம்மா போறப்ப கூட்டிட்டு போவா. என்ன அவசர குடுக்கையாட்டம் 2 பேரும் அதுக்குள்ளேயும் துணியை மாத்திட்டு வந்து நிக்கிறியே? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க 2 பேரையும் கூட்டிட்டு போங்க. நீங்க நம்ம ஸ்கூலுக்கு போக மாட்டோம் தெரியுமா? இவனுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்கணுமே. ஏம்மா நீ தான் கூட்டிட்டு போயேன், அவ வேலையா இருப்பா. ஏல என்ன கண்டாலே உன் அக்கா கறிக்கு ஆவாது. என்ன கண்ட உடனே எதையாவது சொல்லுவா. இது எனக்கு தேவையா? உன் பொண்டாட்டி கறிய என்ன வேலையா இருந்தாலும் போட்டுட்டு பிள்ளைல கூட்டிட்டு போக சொல்லு. ராகினி, ராகினி, ஏட்டி உன் தங்கச்சி வந்திருக்கலாம், போய் பார்த்துட்டு பிள்ளைங்களையும் உங்க அம்மா பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கூட்டிட்டு போ. அதுகளும் ஸ்கூலுக்கு வரலங்குது, 2ஐயும் அங்க கூட்டி கொண்டு விடு. என்னங்க சொல்றீங்க? மாலினியா வந்திருக்கா? போங்கங்க, நான் அவ வந்தாலே அங்க போகல. அவ என்ன பார்த்தா ஏதாவது சொல்லுவா. என்னடி இது? உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு தானே கிளம்பி இருக்க, பின்ன என்ன அங்க போலங்கிற? அந்த கழுதை எப்ப பார்த்தாலும் என்ன ஏசிக்கிட்டே இருக்கா. என்னாலலாம் அங்க போக முடியாது, நீங்களே கொண்டு விட்டுட்டு வாங்க. அவ போயிட்டு வந்த உடனே எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க, அப்புறமா போறேன்.
இதுக்கு ஒண்ணு ஏசுற? அவ ஏசுறதுக்கு என்ன இருக்கு? நீ ஏதாவது பண்ணினியா? இல்லத்த, நான் குழந்தை உண்டாயிருக்குது, அவளுக்கு பிடிக்கல. நீ என்ன புள்ள பெத்து கொடுக்குற மிஷினா? வருஷத்துக்கு ஒரு பிள்ளைய பெத்துக்குவியான்னு என்னை பார்த்து கேட்குறா. எனக்கு போனாலே தர்ம சங்கடமா இருக்கு. உன் புருஷனுக்கு வேலை இல்லை, உன் மாமியாளுக்கும் அறிவு இல்லை அப்படின்னு பேசுறாத்த. இது நல்லா இருக்கே. அவவும் சௌரியத்துக்கு பெத்துக்குவாவோ. அந்த காலத்துல 12 பிள்ளை எங்க ஆச்செல்லாம் பெத்தாங்க. அதுக்கு என்ன செய்யறது? அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, பெத்துக்கிட்டாங்க. உனக்கு 3ஆவதா ஒண்ணு உண்டாயிற்று, அதுக்கு என்ன செய்ய சொல்றா? 3 பிள்ளை இருந்தா வேண்டாம் இருக்கு, வீடு நிறைஞ்சி இருக்கும். பெத்துக்கிற உனக்கும் அதை பத்தி ஒரு கவலையும் இல்ல. ஏன் மவனும் ஆசைப்படுறான் 4-5 பிள்ளைய வேணும்னு. இப்ப அவளுக்கு மட்டும் என்னவா? அதான் எங்க அம்மா சொல்லுது இல்ல, அவளுக்கு என்ன வந்துச்சா? நான் 5 பிள்ளைனாலும் பெத்துக்குவேன், 10 பிள்ளைனாலும் பெத்துக்குவேன். அது ஏன் சௌரியம்? என் பொண்டாட்டி பெத்து தரா, அவளுக்கு எதுக்கடி வலிக்கு? இல்லத்தா, குட்டை குட்டை குனிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? ஆம்பளைங்க நம்ம அடிமை மாதிரி வச்சிருக்கிறதுக்கு நீ வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெத்து கொடுக்கறது தான் காரணம். இங்க பாரு, அவங்க பிள்ளை பெத்துக்கிறதா இருந்தா பெத்துக்குவாங்களா அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசுறா தெரியுமா? அவளுக்கு என்னால பதில் சொல்ல முடியலத்தான். அவ புதுமை பெண்ல அப்படித்தான் இருப்பான். சரி சரி, ஏதாவது அவ புருஷனுக்கும் அவளுக்கும் பிரச்சனையா இருந்திருக்கும். அதனால நான் என்ன புள்ள பெத்து கொடுக்குற மிஷினான்னு கேட்டிருப்பா. அத உன்கிட்ட காட்டியிருப்பா. அதை விடு, நாம சந்தோஷமா தானே இருக்கோம். உனக்கு குழந்தை பெத்து கொடுக்கறதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? நான் எப்ப அப்படியெல்லாம் சொன்னேன்? அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. சும்மா இருங்க, எதையாவது சொல்லாதீங்க. ஏன் மருமவ தங்கம்ல, அவ அப்படித்தான். அவ மாமியாளுக்கு ஏத்த மருமவ, இவ நமக்கு ஏத்த மருமவ. போதுமா, உன் மருமவளை புகழ ஆரம்பிச்சா நிப்பாட்ட மாட்டேன். ஏமா போய் சாப்பாடை பண்ணு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தான். காலையிலே நான் வத்த குழம்பு வச்சுட்டேன், சாதம் வடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வடித்த சாதம் தானே பிடிக்கும், அதனால குக்கரில் வைக்கல. துவையல் மட்டும் அத்தை, பொரிகடலை துவையல் மட்டும் அவருக்கு அரைச்சி கொடுத்துருங்க, அதுதான் பிடிக்கும். நான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். ரோட்டை கிராஸ் பண்ணி போகணும், நான் கொண்டது விட்டுட்டு வரேன். வா அத்தான், நான் போயிட்டு வரட்டா? ஆமால, இவ காஷ்மீருக்கு போறா, நீ அப்படியே முழிக்கிற. ஏல, எதிர்த்த வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இவ்வளவு யோசனையா? அம்மா, அவ ஏன் பொண்டாட்டி? அவ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ கழிச்சுதான் வருவா. அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்க அம்மா வரல, நீங்க போங்க, நான் அப்புறமா சாயங்காலமா கூப்பிட வரேன். ஏய், பார்த்து கவனமா இரு, சரியா? சரிங்க.